வணக்கம் நண்பர்களே. கும்ப ராசிக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன் தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், மாற்றமும் ஏற்றமும் இந்த கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நடக்குமா, நல்லது செய்யுமா, கெடுதல் செய்யுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு. இப்போ இந்த கும்ப ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான ராசி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான். அதனால் கும்பராசி நண்பர்கள் வாழ்நாள் முழுவதுமே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் தினமும் விநாயகர் வழிபாடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் பழமையான சிவன் கோயில்களில் சிவ வழிபாடு செய்கிறதும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இப்போ இந்த ஜூன் மாதம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது கடந்த 5 வருடங்களாகவே 7 சனியினால் அவதிப்பட்டு இருந்த கும்பராசி நண்பர்களுக்கு கடந்த மாதம் நடந்த குரு பயிற்சினால் இந்த 7 சனியிலிருந்து பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் உண்மை. இந்த 7 சனியில் ஜென்ம சனியும் முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே சமயத்தில் குரு பகவானும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு கும்பராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த மே மாதத்துலேருந்து, போன மாதத்துலேருந்து. அதாவது குரு பகவான் கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னோட 9வது பார்வையால் கும்பராசியை பார்க்குறாரு. ஒரு சேஃப்கார்டு மாதிரி கும்பராசியை காக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இந்த 7 சனினால் இந்த வாழ்க்கையை புரட்டி போட்ட சனி பகவான் அதோட தாக்கத்தையும் வீரியத்தையும் குறைச்சிக்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? இந்த குரு ராசியை பார்க்கறதுனால கும்பராசி நண்பர்களுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு புத்துணர்ச்சியும் புது பொலிவும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த ஜூன் மாதம் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அதே போல் கும்பராசி நண்பர்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையுது. அதாவது திருமணமாகாத கும்பராசி நண்பர்களுக்கு திருமணம், அதே போல் வீடு, கிரகப்பிரவேசம், காது குத்துறது, அனைத்து சுபகாரியங்களும் இந்த மாதம் கும்பராசி நண்பர்கள் இல்லத்தில் நடக்க போகிறது உண்டு. இது 5ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். சிலருக்கு பூர்வ புண்ணியத்தில், அதாவது சொத்து பத்து பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இந்த மாதம் சுமூகமான முடிவுக்கு வரும். அந்த பங்காளி வகையில் இருந்த பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் விலகி அவங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்துகள் வந்து சேரும். அதே போல் அவங்க வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு குடிக்கொள்ளும் இந்த மாதம். அதே போல் 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானன்றதுனால கும்பராசி நண்பர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதாவது குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு கேட்ட இடத்துல சீட்டு, காலேஜ் சீட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் சீட்டாக இருந்தாலும் சரி, கேட்ட இடத்துல கேட்ட சீட்டு கிடைக்கும். கும்பராசி என்பவர்கள் குழந்தைகளுக்கு, கும்பராசி என்பவர்களோட குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும். அதன் மூலமாக கும்பராசி நண்பர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம் கூட, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால புத்திரர்களால், அதாவது குழந்தைகளால் அளவற்ற மகிழ்ச்சி உண்டு. பல நல்ல விஷயங்களுக்கான ஆரம்ப மாதமாக, தொடக்க மாதமாக இந்த ஜூன் மாதம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக தொழில் சரியில்லாமல், வியாபாரம் சரியில்லாமல் இருந்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த 5ஆம் இடத்துலேருந்து குரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். பழையபடி தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு புத்துணர்ச்சியும் புது பொலிவும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். என்னடாது வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை எவ்வளோதானே அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஜூன் மாதம் பல நல்ல விஷயங்களின் ஆரம்ப மாதமாக, தொடக்க மாதமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்பதில் எல்லளவும் மாற்றம் இல்லை. நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்கள் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.